பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் ஒரு மாஸ்டர் பிளானை தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து 10,000 ஆரம்பித்து 1,00,000 வந்து சம்பாதிக்கலாம், இதெல்லாம் சாத்தியமா, என்னங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கே புரியும் அது சாத்தியமா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் முழு பிஸ்னஸ் பிளானை வந்து சொல்ல போகிறேன். 10,000 இருந்தாலே ஆரம்பிக்கலாம். எது? ஆடு தொழில் வந்து சரியான திட்டம் இருந்தால் 1,00,000 வரைக்கும் நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து ஹீரோ எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு உண்மை, ஆடு வளர்ப்பு வந்து ஒரு ஸ்லோவாக இருக்கிற பிஸ்னஸ் தான். ஆனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். வேகமாக, அதாவது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு பணம் எதிர்பார்க்குறதெல்லாம், லாபம் எதிர்பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், மெதுவாக தான் நடக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு பொறுமை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் வந்து கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் 1, 10,000 எப்படி ஆரம்பிக்கிறது. பட்ஜெட் குறைஞ்சிருந்தாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிளான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பெண்ணாடு, ஓகேங்களா? 4,000 × 2 8,000. அதாவது பெண்ணாடுனா குட்டி ஆடுன்னு கூட வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் 4,000. இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டுக்கு வந்து 2 ஆடுக்கு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தானே ஆகும், 2,000. மொத்தம் எவ்வளோச்சு? 10,000. இப்போ இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம லோக்கலில் இப்போ உங்கள் ஏரியாவில் என்ன ஆடு வளருதுன்னு பார்த்துட்டு அந்த ஆடை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இதை பார்த்தோன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து வாங்கிடாதீங்க. எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்குங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா. இங்கே தான் ரியல் மேஜிக்கே இருக்குது. ஒரு ஃபீமேல் ஒரு பெண்ணாடு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் 1லேருந்து 2 குட்டி வரும். அப்போ 2 ஆடு ஒரு வருஷத்தில் 4லேருந்து 8 குட்டிகள் வரைக்கும் ஓடும். இதுதான் நம்மளுக்கு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதாவது லாபம், அடுத்து அதோட இன்கம், நம்ம எவ்வளோ செலவு செய்கிறோம். செலவு வந்து குறைக்கணும். முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பசுந்தீவனம், அசலா யூஸ் பண்ணணும். வீட்டில் கிடைக்கிற அந்த லீவ்ஸ், அதாவது வீட்டை சுற்றிலாம் இருக்கும் பார்த்திங்களா, வேப்பிலை, அந்த இதெல்லாம். வேப்பிலை வந்து மரத்தோடு நான் உங்களை வெட்டிட்டு வர சொல்ல, அது கிளையை தான் வெட்ட சொல்கிறேன். கிளையை வெட்டினா எந்த மரமும் திரும்ப வந்து வளருமே தவிர இதாகாது. அதனால் கிளையை தான் வெட்டணும். இதை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தீவன செலவு வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி லாபமும் டபுள் மடங்கு ஆகும். ஒரே நேரத்தில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணாம். எப்படி வளர்க்கணும் பார்த்திங்களாமா? ஃபஸ்ட்டு வருஷம் 2 ஆடு 6 ஆடாக மாறும். 2வது வருஷம் பார்த்திங்கன்னா 6 ஆடு 15 ஆடாக வரும். 3வது வருஷம் வந்து 15 ஆடு 30 ஆடு, அதுக்கு கூடவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி வந்து சேஃபாக நம்ம பண்ணணும், ஓகேங்களா? பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு ஆடு வந்து நம்ம விற்கும்போது என்னென்னா 4,000லேருந்து 8,000 வரைக்கும் போகலாம். அதோட எடையோட அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ 10 ஆடை வந்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா 40,000லேருந்து 80,000 வரைக்கும் போகும். அப்போ தீவன செலவை குறைச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30,000 ப்ளஸ் எவ்வளோனாலும் நம்ம ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் என்னடா இப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்களாம் இது வரைக்கும் அப்படி பார்க்கவே இல்லை அப்படி சொல்லாதீங்க. கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் எதுவுமே வந்து சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்மார்ட் ஃபார்மர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, விவசாயி மட்டும் கிடையாது, பிஸ்னஸ்மேன் மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். மார்க்கெட்டில் வந்து, அதாவது சந்தையில் வந்து எப்போ வந்து அதிகமாக சேல் ஆகும், எப்போ வந்து நல்ல விலைக்கு போகும் அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து நம்ம மாதிரி சம்சாரிக்கிட்ட விற்கணும். அதே மாதிரி வியாபாரிக்கிட்ட விற்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லாபத்தை வச்சு தான் இது பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். லோன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது அது கண்டிப்பாக வேணாம். அதே மாதிரி அறிவு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 10 ஆடா 20 ஆடு 30 ஆடு 40 ஆடுன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. ஒரே தடவையில் பெரிய ஸ்கேல் வந்து போகுது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் 3 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் நம்மளுக்கு வரும். சுருக்கமாக சொன்னால் ஸ்மாலாக, அதாவது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்மார்ட்டாக வந்து மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோலி
அந்த இதை வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும். இப்படி தான் 10,000லேருந்து 1,00,000 கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். இந்த நம்ம ஏற்கனவே இந்த 3 நாளாக பார்த்துருப்போம். ஒரு ட்ரிக் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் அந்த 3 இதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆடு வளர்ப்பு வந்து உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் ஆடுகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் ஆடுகள் வந்து ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா வலிப்பு சில ஆடுகளுக்கு வந்து வருது. இந்த நேரத்தில் வருதான்னு தெரில, ஒரு சில நேரத்தில் வந்து வலிப்பு வருது. அதனால் வலிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன என்ன அறிகுறியெல்லாம் காட்டும் அப்படி சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு வலிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஒரு முதல் இதுவாக இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தடுப்பூசி போடணுன்னா நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க. எப்படி தடுப்பூசி போடணும் எல்லாமே நான் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே எனக்கு வந்து எது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு நான் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சின்ன அளவில் வந்து தொடங்குங்க. ஒரு 5 ஆடு அது மாதிரி வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட லாபத்தை வச்சு அடுத்தடுத்து வாங்குங்க. எடுத்தவொடனே 50 ஆடு 100 ஆடுன்னு தயவுசெய்து வாங்காதீங்க. அதனால் நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டு இவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆடு வச்சு தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ஆடு ஆறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. அதனால் அப்படி வந்ததுக்கப்புறம்தான் இந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆடு கத்துனா கூட என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. 95 பேர் வந்து இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நிறையா தோல்விகளை வந்து சந்திக்கிறாங்க. நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு சொல்லும்போது ஈஸியாக இருந்துச்சு, செய்ய முடியல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த தொழிலுக்கு கண்டிப்பாக பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையாக இருந்து தான் இந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். கண்டிப்பாக பொறுமையோடு பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது வீடியோ வேணும், ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுதா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் லைக் ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் போடுங்க. நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.